Eccolo, oggi facciamo zuppa di ceci. Io faccio zuppa di ceci, prima rosolare, poi கடலை சூப்பாக கடலை செய்ய போகிறேன். முதல் வந்து ஆலியா போட்டேன். ஆலியா போட்டுட்டு வெங்காயம் சின்ன வட்டி போட்டு தாளிக்கிறேன். பாருங்க, பொரிஞ்சு வர பொது பஞ்சேத்தாமே போடுறேன். பாருங்க, பொது பஞ்சேத்தா போடாமல் மூட இல்லாமல் பஞ்சேத்தா வந்து பண்டின்ற பார் கொஞ்சம் போட்டுக்கிடாக்கு நல்ல ரோசலாரா வரணும், நல்லா தாளிக்க வரணும். தாளித்து வேற நல்லா தாளித்து வந்துட்டுது. கீரை நான் அவிச்சது மீது போடலாம், அவிக்காமலும் போடலாம். அது அவிச்ச இருந்தது சின்ன சின்ன வெட்டி போட்டு போட்டுருக்கிறேன். அவிக்காமல் இருந்தாலும் சின்ன சின்ன வெட்டி போட்டு தாளிக்கலாம். வடிவா தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு முழுசாயம் போடலாம். நான் சின்ன சின்ன வெட்டி போட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு அதே போட்டு கொஞ்சம் தாளிக்க வேணும். நல்லா தாளித்து வர வேணும். கொஞ்சம் பொரிஞ்சு வேற உருளைக்கிழங்கு ஆகந்த இல்லைன்னா அவிஞ்சு கறியை வேணும். தண்ணி விட்டேன் நான். இது தண்ணி விடக்கு முன்னே நீங்கள் இது வேணும் முடிச்சுன்னா கொஞ்சம் தக்காளி பழம் போடலை. நான் பிறகு தான் போட்டேன் தக்காளி பழம். முன்னுக்கும் போகலாம் பிறகும் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ரெடி ஆகிட்டுது. சுட்டு தக்காளி பழம் விட்டேன் நான் அவிச்சு வச்சு நான் கடையில் அதை எடுத்து துக்கெலாம் போட போகிறேன். வெந்தனி எல்லாம் ரெடியாக அவிச்சு வச்ச கடையில் துக்கெலாம் போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா அவிக்க வேணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா அவிச்சிட்டு பாருங்க, ரெடி ஆகிட்டு. நீ விரும்பினால் இந்த ரோஸ்மரினா சின்ன சின்ன நல்லா தூளாக செய்து உடுக்குள்ள போடலாம், போடாமல் விடலாம். ரெடி ஆகிட்டுது. நல்ல சத்துள்ள உணவு, ஒரு தீங்கும் இல்லையாது. ரெடி ஆகிட்டுது. நல்ல இதாக இருந்தது. கோப்பைக்க போட்டுட்டு கொடுக்க போகிறேன் நான். கீரையும் சத்து, கடலையும் சத்து, உருளைக்கிழங்கும் நல்லது. பானம் வச்சுட்டு ஓகே, சூப்பர் ரெடி ஆகிட்டுது. ஒரு சின்ன வேலை. ஓகே, நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பாய் பாய்.